Hi, this video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இது என்னன்னு டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து வர கிளிப்பை மிஸ் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எக் பாஸ்தா தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு கொதி வந்த பின்னாடி நாம் எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாஸ்தா வந்து ஒரு 90% குக் ஆனால் போதும். அப்புறம் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும். இப்போ வந்து இதை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா 4 முட்டை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வறுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறமா இன்னொரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும். அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். அப்புறம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எக் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு செய்கிற ஒரு ரெசிபி தான் இது. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம்.